Mohanlal sir வச்சு படம் பண்ணியிருக்கேன், லைக் மம்முட்டி சார், திலீப் கார்டன், அண்ட் எவ்ரி ஆக்டர் வாண்டட் டு டூ அட் ஒன் Blessy ஃபில்ம். அப்படி இருக்கிற நிலைமையில லைக் ஹீ இஸ் டிசைடிங் டு டூ ஹிஸ் மேக்னம் ஆப்பஸ், ஹிஸ் ட்ரீம் ஃபில்ம் இல்ல, அண்ட் ஹீஸ் கம் டு மீ that saying that I want you to do the lead role. So அது எனக்கு வந்து அந்த டைம்ல I'm just beginning and I'm just a actor still finding my space in the industry. அது எனக்கு அந்த டைம்ல பெரிய ஒரு சர்டிஃபிகேட் ஆக்சுவலி. ஓ இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ரோல் நான் தான் பண்ணோன்னு Blessy டைரக்டர் Blessy வந்து he decided that, and that was the biggest motivating factor for me. I don't know if people will say that or not, but I know for a fact that என்னால் முடிஞ்ச 120% நான் ஆக்சுவலி இந்த படத்துக்காக பண்ணியிருக்கேன். தட் வே ஐம் ஹாப்பி. நான் எப்போவுமே சொல்லுவேன், லைக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிக்கெஸ்ட் ஓவர்பேரிங் மெமரி இஸ் ஆஃப் ஹங்கர். பசி தான் எனக்கு ஞாபகம் ஆக்சுவலி, பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஹங்க்ரினா, ஐ வாஸ் நாட் ஈட்டிங். இது மாதிரி சர்வே பண்ண முடியாமல் இருந்த எவ்வளோ ஹவு மெனி எவர் லைக் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வுட் பி தேர். ஸோ இதெல்லாம் வந்து இன் தட்ஸ் வை ஐ சே த ஃபில்ம் இன் அ லார்ஜர் perspective is about the human spirit. It is about the strength of the human will. டெசர்ட்டில் எல்லா கிளைமேட்லேயும் ஷூட் பண்ண முடியாது. பிகாஸ் டெசர்ட்னு கேட்குമ്പോൾ ஹீட் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும் தான் நம்ம நினைக்க. அதுக்கு மேலே தான் கோல்டு மீன்ஸ் நம்ம தாங்க முடியாது. இந்தியாவிலே இட்ஸ் எ ரேர் ஃபிலிம். தட்ஸ் காட் லைஃப். என்னோட பெரிய சந்தோஷம் லாஸ்ட்டு 11 இயர்ஸாக எனக்கு படமே இல்லை. இப்போ கூட எல்லோரும் என்னோடய பேர் அவர் மைண்டில் இருக்குது, என்னோடய ஃபிலிம்ஸ் மைண்டில் இருக்குது. ஏன் அதுக்கு ரீசன், பிகாஸ் ഞാൻ ഡയറക്റ്റാக ആർക്കിട്ടെയും കമ്മ്യൂണിക്കേറ്റ് பண்ணல, நம்ம படம் தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த ஒரு படத்தில் இனி என்னோடய உயிர் போயிருந்தாலும் அதை கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. அதுதான் சினிமா இல்லாமல் அது லைஃபே இல்லை. ஐ திங்க் ஆக்சுவலி அது ரிட்டையர்மெண்ட் மாதிரி இனி எதுவும் இல்லை, ஃபிலிம் இல்லை. ஈவன் ഞാൻ സ്ക്രിപ്റ്റ് பண்ணிடல கூட நெக்ஸ்ட் டேஸில், பட் என்னோட பிரெயினில் ஏதாவது ஒரு ஃபிலிம் ஓடிட்டே இருக்கணும். அதர்வைஸ் ஐ கேன் சர்வைவ், அதர்வைஸ் ஐ வில் சூசைட். Blessy sir, you started this film, like you want to adapt Aadu Jeevitham into the big screen, for a big screen in 2008. After reading the immediate novel Padichonne, you wanted to adapt it. It took almost 16 years, like it's 1.5 decades of your life for this film. இது வந்து ஒரு ஃபிலிமா ஒரு பிஸ்னஸாக மட்டும் பார்த்தா you can't do this. Something more to this novel or something more to this art இல்லையா, இல்லை அது இல்லாமல் இது பண்ண முடியாது. So what made you to dedicate almost 1.5 decades of your life to Aadu Jeevitham? ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 1.5 டிகேட்ஸ் ஆகுമെന്നൊന്നും நினைக்கிല്ല. இவ்வளோ 15-16 இயர்ஸ் நினைக்க. யூஸ்வலாக ஒரு 2-3 இயர்ஸ் மேக்ஸிமம். பிகாஸ் நம்ம பிகினிங் பிளானிங்கில் ஒரு 5-6 ஷெட்யூல்ஸ் இருந்தது, பிகாஸ் இவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஸ்டார்ட் ஆகுது கூட ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் அதுக்கு ப்ராப்பர் இடம் கிடைக்கணும், ப்ரொடக்ஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஹேர்டல்ஸ் இருந்தது. அப்புறம் தான் 2016 ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிருச்சு. அப்புறம் 17 ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் செய்தது. அப்புறம் லொக்கேஷன் பெரிய ப்ராப்ளம் ஆகிருந்தது. அது கரெக்டான ஒரு இடம். பிகாஸ் இந்த புக்கு படித்தவருக்கு எல்லாம் உள்ளில் ஒரு ஜியோகிரஃபி இருக்கு, ஒரு டெசர்ட் இருக்கும், அவருக்கு தெரிஞ்ச இடம், அதர்வைஸ் அவரோட இமேஜினேஷன் எல்லாம். அப்போ அதுக்கு கொஞ்சம் ஒத்து வரணும்ல, அதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன். அது கூட நிறைய யாருக்குமே சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிகாஸ் அதில் நம்ம அரேபியன் காட்ஸ் ஆர் வெரி பெக்குலராக இருக்கு. அது கிடைக்கிற இடம் தேடித்தான் கொஞ்சம் சில இடத்துல நல்ல லொக்கேஷன் கிடைக்கும், பட் அந்த இடத்துல இந்த காட்ஸ் சரியாக வராது. இது மாதிரியெல்லாம் சின்ன ஹேர்டில்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபைனலி ஜோர்தானில் 2019 நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்துட்டு ஆஃப்டர் 6-7 மந்த்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண நினச்சது. பட் டெசர்ட்டில் எல்லா கிளைமேட்லேயும் ஷூட் பண்ண முடியாது. பிகாஸ் டெசர்ட்னு கேட்குമ്പോൾ நம்ம அது ஹீட் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும் தான் நம்ம நினைக்க. அதுக்கு மேலே தான் கோல்டு மீன்ஸ் நம்ம தாங்க முடியாது.
ஹீட்டு ஐ திங்க் எப்படியே ஏதாவது சைடில் அதெல்லாம் போயிருந்தா கூட பரவாயில்ல. கோல்டில் நமக்கு தாங்க முடியாது. அந்த எல்லாம் எலும்பெல்லாம் பயங்கரமாக இது மாதிரி இருக்கும், அது மாதிரி. ஸோ ஒரு 2-3 மந்த்ஸு தான் மேக்ஸிமம் இந்த அவுட்டோர் எல்லாம் ஷூட் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் 2020 தான் நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்குள்ளே பிரித்தி ஒரு 31 கிலோ ரெடியூஸ் பண்ணியாச்சு. அந்த டைமை எல்லாம் எடுத்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொரோனா பேண்டமிக் எல்லாம் வந்தது. அகெயின் 1.5 years எல்லாருமே வேர்ல்டு ஐடியல் ஆகி போச்சுல்ல. 2021 இஸ் டோட்டலாக நமக்கு ஒர்க் பண்ண முடியாத போயிடுச்சு. அப்புறம் அகெயின் 2022 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே 2024 இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு 2008 he narrated the scriptல இந்த மாதிரி ஒரு ஐடியா 2009. ஸோ ஐ வாண்ட் டு அடாப்ட் ஆடு ஜீவிதம் இன்டு அ ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு டைம் எடுத்தது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், சில விஷயங்கள் லாஜிஸ்டிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே இருந்தால் கூட யூ ஆர் த ஒன் பர்சன் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தான் லீட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஃபிக்ஸ்ட். சம்டைம்ஸ் ஒரு ஆக்டராக இருக்கும்போது கூட வி வில் டென் டு லைக் வேணாம் இது இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு கூட யூ குட் ஹவ் டன் லாட் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஸ்டில் இந்த படம் வேணாம் அப்படின்னு கூட யூ குட் ஹவ் டன் இட். உங்களுக்கு ஒரு சாலிட் ரீசன் இருக்கும் இல்லையா, இந்த படம் வந்து நான் தான் ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது ஹீ வாண்ட்ஸ் டு டூ திஸ் ஃபிலிம் ஒன்லி வித் யூ, நீங்கள் இந்த படம் வந்து அவங்க கூட தான் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் எப்படி எதுனால? See, இது வந்து இந்த படம் when I said yes to it, like you said, it was in 2009. So அந்த டைம்லே வந்து already the book was a smash hit. The book was a smash hit and everyone in Kerala was talking about Najib and Aadu Jeevitham and the real life story. எனக்கே தெரியும் மலையாளத்தில், தமிழில், ஈவன் இன்ஃபேக்ட் ஐ நோ even Bollywood, couple of filmmakers were really vying to get the rights to the book to make a film out of it. But as destiny would have it, Blessy managed to get the rights. அந்த டைமில் வந்து he is like the most coveted filmmaker of Malayalam. மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணியிருக்கேன், லைக் மம்முட்டி சார், திலீப் நடன், அண்ட் எவ்ரி ஆக்டர் வாண்டட் டு டூ ஒன் Blessy film. அப்படி இருக்கிற நிலைமையில லைக் he is deciding to do his magnum opus, his dream film இல்லை, and he's come to me that saying that I want you to do the lead role. So அது எனக்கு வந்து அந்த டைமில் I'm just beginning and I'm just an actor still finding my space in the industry. அது எனக்கு அந்த டைமில் பெரிய ஒரு சர்டிஃபிகேட் ஆக்சுவலி. இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ரோல் நான் தான் பண்ணோன்னு டைரக்டர் Blessy வந்து he decided that, and that was the biggest motivating factor for me. இல்லை, a filmmaker like that has given me the responsibility. So இதுக்குமே that responsibility is mine, and அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா he never strayed from the vision. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து I did other films. And every 3 months, 4 months, we would meet. He would come to one of my locations and I'd be shooting another film, but he would still be talking to me about the new updates on Aadu Jeevitham. So, ivaroda conviction da, Blessy-oda conviction, Blessy-oda focus da, idoda driving force. Like, I was just traveling along with him. And I knew in the padam, when I committed the film, when I said yes to the film, I knew what it involved. எவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட் வேண்டியதாக இருக்கும், ஹவு மச் ஐ வுட் ஹாவ் டு இன்வெஸ்ட் மை செல்ஃப் இன் டு த கேரக்டர், அதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ட் ஐ வாஸ் ப்ரிப்பேர் டு டூ தட். எனக்கு வந்து மை பிக்கஸ்ட் வரி வாஸ் தட் இந்த படம் பார்த்து யாருமே சொல்லக்கூடாது இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலி மேபி Blessy could have gone with somebody newer or somebody not so busy. அப்படின்னா அந்த ஆள் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்திருக்கும், இன்னும் கொஞ்சம் டைம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும். அப்படி யாரும் பேசக்கூடாதுங்கிறது வந்து என்னோட மனசில் இருந்த ஒரு பெரிய இது. ஸோ ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் வில் சே தேட் ஆர் நாட், பட் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் என்னால் முடிஞ்ச 120% நான் ஆக்சுவலி இந்த படத்துக்காக பண்ணியிருக்கேன். தட் வே ஐம் ஹாப்பி. அண்ட் சார், இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது, இன்டென்ஸான ஒரு ரோல் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மென்டலி சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் சரி, அந்த நாவலில் சில விஷயங்கள் படிக்கும் போதும் சரி, இப்போ நிறைய இடங்களில் யுவர் ட்ராவலிங் லோன்லி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது சம்டைம்ஸ் இட் டென் டு ரிஃப்ளெக்ட் இன் ரியல் லைஃப் கூட இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர்கிட்ட பேசும்போது கூட சம்டைம்ஸ் ஒரு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு லோன்லியாக இருக்கிறோம் அப்படிங்கிற இஷ்யூ கூட இருக்கலாம். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா
ஒரு 70 days வந்து நீங்கள் ஜார்டானில் தனியாக ஒரு பேண்டமிக் டைமில் கூட யூ க்ரூ எல்லாமே ஸ்டக்காக இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சேலஞ்சஸ் அந்த படம் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹவ் யூ ஹேண்டில்ட் அஸ் an actor, as a person? ஆமாம், நீங்கள் ஆக்சுவலி சொன்னது ஆக்சுவலி வெரி கரெக்ட். ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தட் ஐ ஹேட் டு கோ த்ரூ, தட் ஐ ஹேட் டு லூஸ் ஆல்மோஸ்ட் 1/3 of my body weight, so இந்த ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து when you are trying to especially for a physical transformation like this, when you are trying to look like somebody who's starving, somebody who's emaciated, somebody who just does not have access to food, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறத விட இட்ஸ் ஆக்சுவலி a mental exercise. நான் எப்போவுமே சொல்லுவேன், லைக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிக்கெஸ்ட் ஓவர்பேரிங் மெமரி இஸ் ஆஃப் ஹங்கர். பசி தான் எனக்கு ஞாபகம் ஆக்சுவலி, பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஹங்க்ரி, ஐ வாஸ் நாட் ஈட்டிங். ஸோ வென் your body, when you're constantly hungry, your mind, is very fragile. Actually, I've shouted at him. I've fought with him. But the whole crew knew. They all knew what I was going through, and they were all very, very supportive. But idhula vandu enna ivlo periya driving force ah irundaduna, whenever I was just sitting there and hungry, and sometimes I'm very angry, and I'm like, I was exhausted. திடீர்னு ஒரு தாட் ஸ்ட்ரைக் ஆகும், இதுதான் அந்த ஆள், this is what he must have felt, இல்லை? ஸோ what he felt it for 3.5 years, and he didn't even have a choice. எனக்கு ஆக்சுவலி சாய்ஸ் இருக்குது, வேணா அசிஸ்டன்ட் கூப்பிட்டுட்டே எனக்கு give me a glass of orange juice, அந்த சாய்ஸ் இருக்குது. அந்த ஆளுக்கு அந்த சாய்ஸ் கூட கிடையாது. எனக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்குது செட்டில், ஐ ஹாவ் அ நியூட்ரிஷனிஸ்ட், ஐ ஹாவ் அ ட்ரெயினர். இது எதுவுமே இல்லாமல் தனியாக இந்த பசி தான் தாங்கி இருந்திருக்கணும்ல. ஸோ தட் வாஸ் மை டிரைவிங் ஃபோர்ஸ். அண்ட் தி பிகஸ்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம்னா என்னவா சொல்லுவீங்க? இப்போ யூ டாக்ட் அபவுட் ஹங்கர். இப்போ இன்னைக்கு இந்தியா இஸ் ஆல்தோ டெவலப்பிங் கண்ட்ரியாக கூட இருந்தால் கூட லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டில் வந்து தேர் ஃபேஸிங் ஹங்கர் இன் தேர் டெய்லி லைஃப் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது லைக் இந்த கேரக்டர் பண்ணும்போது எங்கேயாவது அந்த இடத்துல அங்கே ஒரு தாட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா? லைக் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கும் இது நடந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஹியூமானிட்டரியன் சைடில் பார்க்கும்போது Najib's story is today being told because that one man had the strength, bravery, and of course luck to live through this and survive panna. Adukku vandu when you talk to Najib also, he'll say, sir, adu luck sir, adu it was the fact that I survived the experience is luck. I know luck will play a big part. When you speak to him, you will know that so many times he has contemplated taking his own life. And when he was attempting the escape from the desert, so many things actually sort of was beyond his control. So ennada irundhalum, because of the man's courage and his strength and his luck, he made it out of the ordeal, and he is amongst us today, alive and well, to be able to tell his experiences. அதனால உலகத்துக்கு நஜீபோட கதை தெரிஞ்சது. இது மாதிரி சர்வை பண்ண முடியாமல் இருந்த எவ்வளோ, how many ever, like hundreds and thousands of people would be there, no? So when I sit there and I think of Najib, I'm assuming in a larger, broader perspective, I also have to think of the hundreds and thousands of people who might have had to go through migration, captivity, slavery, containment. So இதெல்லாம் வந்து in that's why I say the film in a larger perspective is about the human spirit. It is about the strength of the human will. And sir, நீங்கள் இப்போ இந்த படம் பண்ணி அடாப்ட் பண்ணணும்னு நினச்சப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபிலிம்ஸ் தான், 2 ஃபிலிம்ஸ் அண்ட் 1 டாக்குமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் தான் நீங்கள் யூ ஹவ் டன். மலையாளம் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் லைக் ஃபிலிம் மேக்கர்ஸ் டென் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தேர் கேரியரில். லைக் அவங்க ஒரு 1 இயருக்கு ஒரு ஃபிலிமாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு 3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆல்தோ நீங்கள் Prithviraj sir கரெக்டாக சொன்ன மாதிரி you have done films with legendary actors, superstars of Malayalam cinema. Lot of offers would have come your way, but still இந்த படத்துக்கான ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அட் த சேம் டைம் அதெல்லாம் வேணாம், நான் இந்த 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், பட் எனக்கு ஆடு ஜீவிதம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அகைன் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கே வரேன். ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கணும்ல. இப்போ அவர் சொன்னார் உங்களோட கன்விக்ஷன் தான் அவருக்கு டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருந்தார். பட் உங்களுக்குன்னு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கணும்ல, நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. வாட் இஸ் தட்? எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்து, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க? இந்த படம் பார்த்துட்டு மக்கள் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அதர்வைஸ் அதுக்கு பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணதுக்கு பெரிய கஷ்டம். பிகாஸ் இந்த நார்மல் லொக்கேஷன் இல்லை, இந்த டைமிங்கு,
அது கூட நிறைய ரிசர்ச் எல்லாமே இருக்கணும். ஸோ எப்போவுமே ஆடு ஜீவிதம் ஒரு ஒன் டைம் இல்லை பண்ண முடியும்ல, மீதி படங்களையுமே நெக்ஸ்ட்டு கூட பண்ணலாம்ல மீதி எல்லாமே. ஸோ நம்ம ஏதாவது ஒரு என்னோட பெரிய சந்தோஷம் லாஸ்ட்டு 11 இயர்ஸாக எனக்கு படமே இல்லை. பட் இப்போ கூட எல்லோரும் என்னோட பேர் அவர் மைண்டில் இருக்குது, என்னோடய ஃபிலிம்ஸ் மைண்டில் இருக்குது. ஏன் அதுக்கு ரீசன் பிகாஸ் ഞാൻ ഡയറക്റ്റാக ആർക്കിട്ടേയും കമ്മ്യൂണിക്കേറ്റ് பண்ணல, நம்ம படம் தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தில் இனி என்னோடய உயிர் போயிருந்தாலும் அதை கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. அதுதான் பியூர்லி அவுட் ஆஃப் யுவர் பேஷன் ஃபார் சினிமான்னு தான் நினைக்கிறேன். இல்லைல்ல, அது பேஷன் தான். பேஷன் இருந்ததில் என்ன அதுக்காக தான் இந்த எனக்கு மேலே தான் என்னோடய சினிமா வரணும்னு ஒரு ஆசை இல்லை. அது லைஃபோட பேஷன் சினிமையோட ചേർന്ന് தான். சினிமா இல்லாமல் அது லைஃபே இல்லை ஐ திங்க் ஆக்சுவலி. அந்த மாதிரி தான். வித்தவுட் ஃபிலிம், வித்தவுட் ஏதாவது ஈவன் ஷூட் பண்ண இல்லை கூட ஏதாவது ஒரு தாட்டு மைண்டுக்குள்ளே இல்லைஞ்சா அது ரிட்டையர்மெண்ட் மாதிரி இனி எதுவும் இல்லை, ஃபிலிம் இல்லை. ஈவன் ഞാൻ ஸ்கிரிப்ட் பண்ணிடல கூட நெக்ஸ்ட் டேஸில், பட் என்னோட பிரெயினில் ஏதாவது ஒரு ஃபிலிம் ஓடிட்டே இருக்கணும். அதர்வைஸ் ஐ கேன் சர்வைவ், அதர்வைஸ் ஐ வில் சூசைட். இதோட 1983 ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் நிறைய பேர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக கேட்டுகிட்டே எல்லாம் இருந்தேன். 1986 ഞാൻ ഡിസൈഡ് பண்ணியாச்சு ஏதாவது ஒரு படம் அசிஸ்டண்ட் ஆகணும். அதர்வைஸ் 87 ஜனவரியில் இல்லைன்னு சார் சூசைட் பண்ணலாம். அந்த மாதிரி கன்வென்ஷன் அந்த டைமில் இருந்தது. அதுக்கு கண்டினியூட்டி தான் இதெல்லாமே. அண்ட் சார், இப்போது ஒரு சர்வைவல் ட்ராமா அப்படிங்கிற ஒரு ஜானர் நம்ம எடுத்துட்டோம்னா, அது ஒரு பேன் இண்டியா ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வந்து யூ ஆர் பப்ளிசைசிங் நவ். அது ஒரு கன்விக்ஷனாக இவ்வளோ ஒரு வாஸ்ட் ஸ்கேலில், ஒரு கிராண்ட் ஸ்கேலில் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு கிராண்ட் ஸ்கேல், ஒரு பெரிய பட்ஜெட் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு ஃபேண்டசி பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பற்றி பேசுகிறோம். பட் இந்த மாதிரி ஒரு ட்ராமா, சர்வைவல் ட்ராமா அப்படிங்கிறது ஒரு கிராண்ட் ஸ்கேலில் இந்தியன் சினிமாவில் இட்ஸ் வெரி ரேர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு இருக்கும் போது அதுக்கான இன்வெஸ்டர்ஸ், அதுக்கான ப்ரொடக்ஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ் என்னவா இருந்தது? எஸ்பெஷலி நம்ம மலையாளம் சினிமான்னு நான் மறுபடியும் சொன்னாலும் ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் எடுக்கக்கூடியது தான் மேக்ஸிமமாக மலையாளம் சினிமாவில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ ஒரு கிராண்ட் ஸ்கேலில் இப்படி ஒரு சர்வைவல் ட்ராமா நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க? பிருத்வி சார், நீங்களுமே சொல்லலாம். இல்லை, இப்போ நீங்கள் கேட்டதில்ல இந்த மாதிரி ஒரு ரேர் ஃபிலிம் இந்தியாவிலே இட்ஸ் ஏ ரேர் ஃபிலிம், தட்ஸ் காட் லைஃப். அதுதான் நம்ம பேன் இண்டியாவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த തോട്ട് தான். ஒரு வாட்டி இந்தியாவில் இருக்கணும் எல்லாருமே படம் பார்க்கணும். பிகாஸ் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கணும் மாதிரி ஒரு படம். அதுதான் நம்ம ஒரு ஆசை. இந்த படம் வந்து இந்த பேன் இண்டியாவில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது வந்து ஐ திங்க் நவ் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபினாமினன் ஃபார் எவ்ரி அட்லீஸ்ட் த பிக்கர் ஃபிலிம்ஸ் எல்லாருமே இப்படி தான் பண்ண போகிறேன். பட் இந்த படம் நாட் ஜஸ்ட் நவ், இப்போ 2008-9 வந்து இந்த பேன் இண்டியாலாம் கிடையாது, டேர்ம் கிடையாது, இப்படி ஒரு தாட் கூட கிடையாது. அன்னைக்கே ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் பீப்புள் வி கான்டாக்டட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் பேக் தென் இஸ் Lionsgate. Wow. So we were thinking like that for this film even back then. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரி வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி. இட்ஸ் அ ஸ்டோரி தட் மோர் தேன் த ஃபில்ம் வி வர் வெரி கீன் தட் இந்த கதை வந்து எல்லாருமே தெரியணும், பார்க்கணும். அண்ட் வி ஆல்வேஸ் நியூ. இப்போ 2000 இது வந்து இப்போ நடக்கிறதுனால இவ்வளோ பெருசாகலை. ஈவன் இன் 2009 when Blessy is telling me how he wants to shoot and his vision, it is still the same. இவ்வளோ பெரிய படம் தான் அன்னைக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷனில் இந்த மாதிரி ஒரு கதை சொல்லினா அது we also have the responsibility. படம் முடிச்சுட்ட ஓவர் அது இல்லை. We also have the responsibility of marketing it, putting a good system in place where the film will reach people all across the world. அதில் வந்து நான் for Tamil Nadu I have to say a big thanks to Udayanidhi Stalin, because I called him directly and I told him, sir, இது வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் லைக் கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி எஃபர்ட் இது. I don't know
வேறு ஏது இண்டஸ்ட்ரியில் மேபி முகலியாசம்லாம் இருக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ வேறு ஏது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபில்ம் மேக்கர் ஒரு 16 years ஜேர்னி, இவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ், ஒரு ஆல்மோஸ்ட் 5 year லாங் மேக்கிங் ப்ராசஸ், அப்படிப்பட்ட ஒரு படம். அண்ட் திஸ் அ ரியல் லைஃப் ஸ்டோரி அண்ட் த மேன் இஸ் ஸ்டில் அலைவ். யூனோ, இப்போ வந்து கேரளா மீடியா பார்த்தீங்கன்னா நவ் எவ்ரிபடி இஸ் டூயிங் an interview with the real Najib. The man is still alive. So it's a special project. அதனால யூனோ I would love it if Red Giant distributes this in Tamil Nadu சொன்னேன். And I think Uday is also an artist, no? So Uday maybe he would have understood. நான் பேசும்போது he might have really understood எவ்வளோ பெரிய எஃபர்ட்டுங்கிறது he might have understood. இப்போ நேற்று we were mentioning we once Kamal Hassan sir in the real big boss show, Kamal Hassan sir spoke about the film. எங்களுக்கு தெரியல அது ஆக்சுவலி. Later on when people are sending us the video போய் பார்த்தியா கமல் சார் ஆக்சுவலி ஆடு ஜீவிதத்தை பற்றி பேசினேன். ஸோ ஏன்னா கமல் சார் ஐம் ஷுர் ஹி உலகத்தில் இருக்க அத்தனை புக்ஸும் he would have read. So I'm sure he would have read this book also. So I'm sure Kamal sir knows what it will take to pull off something like this. அதனால தான் he must have spoken. And more importantly, Kamal sir would know what a truly universal story this man's life is. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை வந்து இப்படிப்பட்ட ஒரு படமாக எடுத்தால் we have to make sure the responsibility is ours only, that we also give it a proper release. அதனால தான் which is why we were joking yesterday that promotions are tougher than making the film, but it is something that we have to do. It is our responsibility, and I hope more than anything people come and watch the film and they identify with what Najib must have felt, what he must have lived through. இதில் வந்து சர்வைவலுங்கிறது வந்து ஒன்று, பட் சாலிட்யூடுங்கிறது வந்து இட்ஸ் சம்திங் எல்ஸ். மேபி த க்ளோசஸ்ட் ஒரு in terms of what a man could have gone through is as a film is maybe Castaway. But Castaway la kuda there is water, there is greenery, something, there is life around him. Life idile irukku, but idile vandu the most gripping, disturbing, அதே ஒரே டைம்ல பியூட்டிஃபுல் டைகாட்டமி என்னன்னா, இப்போ இந்த நஜீப் கேரக்டர் வந்து இன் கேரளா அவர் வந்து ஒரு சாண்ட் மைனராக இருந்தார். ஏன்னா இந்த ரிவர் பெட்டில் ஃப்ரீ டைவ் பண்ணி அடித்தட்டில் போய் ஹீல் டேக் த சாண்ட் அண்ட் கம். இட் இஸ் நவ் பேண்ட், இட் இஸ் நாட் லீகல் எனிமோர், பட் இன் தி ஏர்லி 90s இட் வாஸ் அ த்ரைவிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்க வந்து கிட்டத்தட்ட 4 to 6 hours அண்டர் வாட்டர் தான், தே வில் பி அண்டர் வாட்டர். ஸோ ஹிஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர், and he lives in Kerala where it is constantly raining and it's lush green, and he lives by the river. His world is full of water, and then he reaches this place where there is no moisture in the air even. அவருக்கு வந்து not even for his ablution he will get water. So அந்த dichotomy இருக்கு இந்த எக்ஸிஸ்டன்ஸில், and there is absolutely killing solitude, just the animals. So அப்படிப்பட்ட ஒரு கதை இது. So I hope people realize what I hope people feel what we felt when we made the film and what we imagine Najib felt when he was living through those days. சர்வைவல் ட்ராமா எடுக்கும்போது 2 ப்ராட் வேல கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன் இஸ் இன்ஸ்பைரிங் சர்வைவல் ட்ராமா. ஒருத்தரோட ஸ்டோரி சொல்லும் போது நம்ம பார்க்கும்போது ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெர் ஆர் ஃபிலிம்ஸ், அண்ட் தெர் ஆர் ஃபிலிம்ஸ் அவங்களோட பெயினை வந்து கன்வே பண்ணி அது ஒரு கேட்டகரி. ஆடு ஜீவிதம் இந்த 2 இதில் எவ்வளோ தூரத்துக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், எவ்வளோ தூரம் வந்து it going to convey his pain. சர்வைவல்ங்கிறதே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், and anybody, any idea, any man, any concept that can survive and then thrive is always an inspiration. In a good or bad way, it is an inspiration. So enna பொறுத்த வரைக்கும் every survival story is inspirational. Najib's story is also very, very inspirational. But the odds against Najib, stacked against Najib, were so big, were so big that it is incredible to think ஒருத்தர் இந்த வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற அத்தனையும் வந்து அது அவருக்கு நிஜமாவே நடந்து அவர் வந்து he managed to escape, because at one point in his life ஏதோ ஒரு காட் என்ட்ராகிற மாதிரி இப்ராஹிம் காதிரியோட கேரக்டர் வந்துடும். ஸோ அது ஒரு when you if Najib was not alive to say all that he lived through, people would have thought it is fiction. Definitely people would have thought it is fiction. Because the man is there, because he is alive and people are hearing it from him, okay, that when people know it is true. When you are adapting a novel to film, sometimes ஒரு 10 pages வந்து ஸ்கிரிப்டில் 1 page you have to convert. Sometimes ஒரு paragraphல what he has written
உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பரில் பார்க்கும்போது அது ஒரு 1 பேஜுக்கு பண்ணுற மாதிரி கூட விஷயங்கள் இருக்கலாம். ஸோ ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் டு அடாப்ட் அ நாவல் டு அ ஃபிலிம்? அந்த மாதிரி பார்த்துருந்தால் இந்த 43 சாப்டரில் இருக்கணும் ஃபுல்லாக படம் பண்ணதுக்காக இயர்ஸ் ஆகிடும். ஐ திங்க் மோர் தென் 10 hour ஃபிலிம் ஆகிடும். பட் ஆக்சுவலி அடாப்டேஷன் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தால் நல்லா வராது. அந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது எப்படி கைட் பண்ணுது, அந்த ஒரு ஐடியா வச்சுட்டு தான் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். அது இல்லாமல் புக்கு இந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஸ்பேஸு தான் கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் இந்த ஃபிலிமில் புக்கில் இல்லாமல் இருக்கணும் நிறைய விஷயங்களும் கூட இருக்குது. புக்கில் இருக்கணும் பல விஷயங்களும் நம்ம எடிட் பண்ணி, பிகாஸ் இதுக்கு ஒரு ஃப்ளோ வேணும், அதுக்கு கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அது கூட கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஆகணும். புக்கில் சில இடத்துல வித்தவுட் ஷாடோ இல்லாமல் ஒரு இடம் நமக்கு பார்க்க முடியாது. இப்போ புக்கில் அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தா அது மாதிரி நமக்கு ஷூட் பண்ண முடியும். நல்லா சன்லைட் இருக்கும்போது ஷாடோ இருக்கும்ல, லைட் இருக்கும்போது ஷாடோ இருக்கும், அது பிரின்சிபல். அப்போ இது மாதிரி லாஜிக்ஸ் இருக்கு. அப்போ அதெல்லாம் பார்த்து தான் ஸ்க்ரீன் ப்ளே இல்லை அடாப்ஷன்ஸ் வருது. அது சொல்லணுங்க நிறைய டைம் இனியும் வேணும், அவ்வளோ இருக்குது அந்த 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 ப்ராசஸ். பட் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு ஒரு எல்லாரும் படித்த ஒரு புக்கில் எப்படி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது தான் முக்கியமான கஷ்டமான விஷயம். பிகாஸ் யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயம் எனக்கு தனியாக சொல்கிறதுக்கு ஈஸியாக. இப்போ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் அடாப்ஷன்னு പറഞ്ഞാൽ അഡാപ്റ്റേഷൻ എന്ന് പറഞ്ഞാൽ എൻ്റർലി ഡിഫറെൻറ്റ്. அது ஒரு இதை சேம் இது டாக்குமெண்ட் பண்ண மாதிரி அல்ல. அது கிரியேட்டரோட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கும், சேஞ்சஸ் பண்ணியிருக்கும், அது மாதிரி தான். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி க்ரோத்ஸ் എന്ന് പറഞ്ഞാൽ നോവலுக்கு ஒரு இமோஷனல் கண்டினியூட்டி இல்லை ஆக்சுவலாக. பட் இந்த ஃபிலிமுக்கு இந்த 3 hours ஒரே இதில் இருந்துட்டு இந்த கேரக்டர் எப்படி 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 டெவலப் ஆக போகிறதுன்னு வച്ചാல் சீன் பை சீன் கனெக்டடான. நாவல்ஸில் ஒரு சாப்டரில் முடிஞ்சிருந்தால் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் காஃபி ஷாப்பிடும், போய் ஆஃபீஸில் போயிட்டு வரும், அப்புறம் தான் நம்ம படிக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு சிட்டிங்கில் தான் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கேன். தேட் இமோஷனல் இப்போ இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வெளியே போகும்போது இந்த இமோஷனோடு சேர்ந்து நான் வெளியே போகிறேன். இது மாதிரி ஒரு கண்டினியூட்டி இருக்கு. அந்த கண்டினியூட்டி தெரிஞ்சால் தான் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ண முடியும். அதுக்கு ஸோ சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், சிலதெல்லாம் அடிஷ்னலாக பண்ணணும். அது மாதிரி ப்ராசஸ் நிறைய நடந்துருக்கு. You welcome to India. Thank you very much. So you have done films outside India. So coming to Indian cinema, was there any difference you have found in a grammar, like in the filmmaking grammar, or how people approach cinema? Did you find any difference compared to what you have done other outside India? Yes, there are some slight differences. Even though the goal is still the same, is to come up with the best possible project. The approach is slightly different. I've never done a Indian production before, so it was the first time that I was meeting the cast and the crew, and it was a very special project. In a very special location, talking about Timimun, the desert of Algeria, and Radiram in Jordan, as far as I'm concerned. And yes, I found a crew who were disciplined and you knew what they were doing. I found a cast who was really good, led by Raj, who is fantastic in the movie. The other slight difference is, maybe is with the hours of work that we put in. Normally on a let's say on a Hollywood set, you'll probably have 2 days off, and in that case we didn't have any day off. We could work like 9 days, 10 days, 12 days without breaking. I mean, because I was the only one, I couldn't really raise my voice. I just had to obey by what was presented to me, So I was like, okay, this is what's going on. So like things like that were different, and also I think for each position sometimes we tend to have a lot of people doing one task, and that's also very different for me. But I understand we're living in a place where you have 1.4 billion people, so the manpower is there.
And otherwise, everything else is just normal filmmaking. The equipments were amazing, the operators were great, and I think the result is fantastic from what I see and what I know thus far. Did you ever read the novel or what Blessy sir gave you as a script? That's the only source material you had to interpret your character. No, I never read the novel, unfortunately, but I had the story, told to me, and which is a story that I understand. I almost can, have similarities within my own life. My path has been, pretty, pretty difficult to say the least. So I can understand that kind of character, and I've also researched some of the cast members, including Raj and, of course, Blessy, the director himself. So I knew that they were extremely competent people from India within a business that's extremely competitive, because when you have 1.4 billion people, so that I understood, So I was on, I sort of had an idea on what I was facing, but really until I got there, I didn't know. I mean, for example, that example I always want to talk about, in regards of Raj. I knew that he was a big star, but I didn't know to what level. I mean, I've worked with a bunch of big stars, the likes of, I don't know, Robert De Niro, Bruce Willis. I can name a few, Bradley Cooper. But here we are in the desert of Algeria, and I think I was speaking to you, Blessy, and maybe someone else. And that's the first day, my first day on set. And then suddenly I see one person from a distance surrounded by 10 people, one with an umbrella, another one fixing the dress. And I'm like, what is going on? Is that a mirage or something? So that was Raj coming, so it's like the king is coming, And I was like, okay, this is what's going on. So that guy is a huge star in India. So, okay, let's just watch him a little bit to see what's going on. So that was my introduction to him, which I thought was very interesting. But yeah, I mean, obviously he deserves it because he puts the work. He's extremely professional from what I've seen with the production. Even after, I see that he's very dedicated. You know what, Raj? Somehow you remind me a little bit of Tom Cruise. Oh, okay. That will be a huge compliment, actually. Just because of your dedication and your drive. Well, thank you so Yeah, much. yeah. So yeah, and of course we have our leader here, Blessy, who's been fantastic throughout the entire production, because Lord knows it was very difficult, specifically for him, and he was able to always keep calm, believing, having the faith that he was gonna make it to the other side of the tunnel, and he was supported by everyone, constantly in the middle of the worst conditions. We still were rooting for him. So yeah. I could see a lot of camaraderie among you, yourselves. Yeah, it was. I mean, listen, when you're stuck in the desert with a group of people, you become friends really quickly. Either you sort of enjoy each other or you really hate each other. So. And Prithvi sir, இந்த கொஸ்டின் நான் வேற ஒரு ஆக்டர் கிட்ட கேட்கறத விட உங்ககிட்ட கேட்கறது ஐ எம் ஷுர் இட் வில் பி 100% கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன் ஒன் ஆஃப் யூர் இன்டர்வியூஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஐ வாண்ட் சம்திங் வாட் ராஜமௌலி சார் டிட் வித் பாகுபலி டு தெலுங்கு சினிமா அப்படிங்கிற மாதிரி யூ ஆர் டெல்லிங். ஒரு மற்ற இண்டஸ்ட்ரிக்கு ஆல்மோஸ்ட் crores of money or 100 crores 150 crores அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி they want to they're proving their metal in the box office ங்கிற மாதிரி. பட் மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் the first 100-200 crores films it's going to hit now. Manchamal Boys made in 20 crores மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இப்போ இப்படி ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கதை பார்த்து இது என்ன நினைக்கிறீங்க? this will be the starting point to open the gates for Malayalam cinema box office wise அப்படின்னு நினைக்கிறீங்களா? Of course. So I think Manjumal Boys and Premalu and all these, all that is happening right now is the next step of a journey that we've
already started, which is great. And and I should be thankful to the director, producer, actors, and the technicians of these films for having achieved what they have, because their success will also pave the way for other people like us. Now, இப்போ வந்து திடீர்னு இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் பிரேமலு இஸ் டூயிங் ஸோ வெல் இன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா தெலுங்கானா, ஐ எம் அசியூமிங் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நெக்ஸ்ட் மலையாள படம் என்னடா வரப்போகுது, நெக்ஸ்ட் மலையாள படம் திஸ் இஸ் தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ். பட் every time people make reference to what I said about Rajamouli sir, எல்லாருமே வந்து என்ன பேசுறாங்கன்னா, everybody is talking about money. இப்போ அதுக்கு one thing I want to actually mention is, anybody who's given 250 crores cannot make Bahubali. Correct. இப்போ வந்து நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட வந்து 250 crores கொடுத்து பாகுபலி பண்ணுங்கன்னு சொன்னால் முடியாது. அது மணி இஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர் ஆஃப் இட். இப்போ எஸ்பெஷலி சின்ஸ் ஐ ஹவ் ஸ்பெண்ட் so much time with Prabhas and I've had the opportunity now to interact with Rajamouli sir multiple times. இப்போ இவரை பற்றி பேசுகிற மாதிரி தான், the conviction that man had, and the belief, அது not just him, Rajamouli sir, the producers of that film, Prabhas, Rana, everybody associated with it. So Prabhas வந்து he gave 5 years to Bahubali 1 and 2 put together. 5 years வரை எதுவுமே பண்ணல, and Rajamouli sir, he gave even more. And the conviction and the belief, it is okay because we are making something truly special, and the courage to dream big. இப்போ Rajamouli sir காட்டின ஒரு வழி தான் a lot of Indian cinema is traveling in right now, இல்ல? So that, which is what I meant. If at some point I want to be involved with a movement which inspires people from Malayalam cinema to dream bigger. Like okay, அவர் பண்றாருல, so we can also dream ங்கற மாதிரி I want to inspire my fellow filmmakers, actors, producers to dream bigger. That's what I meant. I'm sure goat life அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். I hope so. I mean, இப்போ வந்து 28th வந்து if the film releases and is a big success and everybody loves the film, suddenly there'll be a lot of people saying the same thing, no, you have to hand it over to them. They stuck with it for 16 years. And Blessy, பாருங்க, அவர் வந்து இவ்வளோ பெரிய டைரக்டர், ஆனால் வேறு எந்த படமும் பண்ணாமல் அந்த படத்துக்காக இவ்வளோ உழைச்ச. And it will become an inspiration to so many budding filmmakers, to so many directors. இப்போ next time there is, as a young actor who's thinking of doing a film that requires him to really undergo a lot of physical, challenges, maybe my effort for Aadu Jeevitham will serve as an inspiration to that actor. So that's what I meant. Yeah. So Tamil film generally Malayalam industry நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நிறைய ஃபிலிம்ஸ், விஜய் சாரோட ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீசெண்டாக ஜெயிலர், லியோன்னு சொல்லிட்டு. பட் மலையாளம் ஃபிலிம்ஸ் தமிழில் பெனட்ரேட் ஆகுது இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் பிரேமல் மூலமாக பெனட்ரேட் ஆகிருக்கு. சென்சிபிலிட்டிஸாக பார்க்கும்போது தமிழ் அண்ட் மலையாளம் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஒரு ஜனகன மனதில் நீங்கள் ஒரு இது உங்கள் அப்பா வீட்டு நாடோ, ஒரு உங்கள் தாத்தா நாடோ கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லும் போது, நீ ஹோல் கண்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணால் 2 ஸ்டேட்டில் ரொம்ப கை தட்டுவாங்க. ஒன்று தமிழ்நாடு அண்ட் கேரளாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்சிபிலிட்டிஸ் ஈக்குவலாக இருக்கிற ஒரு 2 ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் போது, அந்த பெனட்ரேஷன் ஒய் இட் டுக் ஸோ மச் டைம்னு நினைக்கிறீங்க? ஒன்று, இப்போ இந்த பெனட்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் வாட் ஆர் த திங்ஸ் யூ சி அஸ், பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசராகவும் இருக்கீங்க, ஆக்டராகவும் இருக்கீங்க, டேரக்டராகவும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேசிக் நம்பர் 1 fact is you have to make a good film. படம் நல்லா இல்லைன்னா என்னத்தான் பண்ணாலும் nothing is going to happen. So Manjumal Boys and Premalu are doing well because they are good films, because Chidambaram and Girish made very, very good films. That is a primary reason why it's working. Secondly, in the distribution network, that is one area where Malayalam cinema is still very nascent actually. So distribution networks, especially outside Kerala, rest of India, and outside India, rest of the world. Okay, UAE, GCC, we have a set market irukku. Adilla வந்து our distribution system is quite nascent. It's only very, very recently that because Manjumal Boys is a Gokulam distribution in Kerala, so I'm sure they'll have their associates in Tamil Nadu, and Premalu is being done by Red Giant in Tamil Nadu, and Karthikeya, Rajamouli sir's son, in Andhra Telangana. And the mari proper systems கிடைக்கும்போது people will have better access to the film. இல்லைனா நீங்கள் ஒரு சூப்பர் மலையாள படம் வந்திருக்குன்னு கேள்விப்படுவேன், பட் எங்கே ஓடுது, அது வந்து அங்கே ஒரு தியேட்டரில் ஓடுது, அப்படியா பரவாயில்ல, we'll wait for it to come on OTT. So that we have to overcome, and I think that we are overcoming, which is a great way to now go ahead. And even before Manjumal Boys and Premalu happened, this thought was in my mind, which is why I straight called Udayanidhi's talent, because I wanted the best, one of the market leaders, to see if they will distribute this film in Tamil Nadu. And for Karnataka, I straight said I took it to Hombale. Yeah. For Andhra Telangana, I straight took it to Maitri. And the North Circuits is being done by Anil Tharani. But the reason we are so thankful is, இவங்க எல்லாருமே வந்து, see, it is not, they all have bigger films to distribute, they all have other things.
பட் எல்லாருமே வந்து ரியலைஸ்ட் இது ஒரு ஸ்பெஷல் ஃபில்ம், யூனோ, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் another film, இது ஒரு ஸ்பெஷல் ஃபில்ம், இவ்வளோ பெரிய எஃபர்ட், இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குது, ஸோ வி ஹாவ் டு லெண்ட் அவர் சப்போர்ட் டு திஸ் ஃபில்ம்னு தே ஆல் ரியலைஸ் இமீடியட்லி. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். இதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அண்ட் கெட்டிங் அவர் ஃபில்ம் டு பீப்புள் across the country and across the world, like giving them an opportunity to see the film. That is where I think Malayalam cinema now needs to really work on, and we are working on it. So on the note, thank you so much for your time. Thank you. It was lovely talking to you. Thank you so much.